இவங்கலாம் கிளாஸ் ரூமுக்கு போவாங்க இல்லையான்னு தெரியல. கிளாஸ் இங்கதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. அதுவும் வந்து இந்த ஒரு பிரியாணி இருக்குல்ல, இந்த கொள்ளு சொல்லுவாங்க, அதை வந்து அரைச்சு சிக்கனோட மிக்ஸ் பண்ணி ஹைதராபாத் பிரியாணில வச்சு கொடுத்துருக்காங்க. ஜூனியர்து உளவுச்சாறு பிரியாணியா. இந்த அள்ளி போட்டு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான். இந்த 4 பேருக்கு சாப்பிடறது கேட்டா 6 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய தட்டு ஃபுல்லா சும்மா அள்ளி போட்டு கொடுப்பாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸா பண்ணீங்கன்னா செம்மையா சாப்பிட்டு வரலாம். விஐடியில் படிச்சுட்டு இருந்தீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாச்சும் விஐடியில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஹைதராபாத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆத்தென்டிக் ஹைதராபாத் பிரியாணி, அதுலேயே போன்லெஸ் உளவுச்சாறு பிரியாணி வெரைட்டிஸ் வேறு. விஐடி காலேஜ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்க அம்ப்ரோஷியஸ் அப்படின்னு ஒரு ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட். ஸ்டார்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த 2 ஐட்டம் மஸ்ட்னு சொல்லுவேன். ஒன்று லூஸ் ப்ரான் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவியில் போட்டு டாஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா சிக்கன் ஒன்று இருக்குது, இதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த உளவுச்சாறு பிரியாணி சொன்னேன்ல, கொள்ளு கிரேவி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கிரேவியில் சிக்கனை போட்டு டாஸ் பண்ணி அதை அப்படியே பிரியாணிக்கு மேலே வச்சு கொடுப்பாங்க. அந்த கிரேவியும் ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு பயங்கர யூனிக்காக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த நான் ஓவராலாக கொடுக்குற மணிக்கு வேர்த்தாக நல்ல குவான்டிட்டியாக திருப்தியாக சாப்பிட்டு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு போய் ட்ரை பண்ணலாம். மறக்காம ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்க.